அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணில் அடங்கா நட்சத்திரங்களை மிக பிரமாண்டமானதாக படைத்து நம் பார்வைக்கு அதை சிறிதாக்கி இருக்கின்றான். காரணம், அது முதல் வானத்தின் வெகு தொலைவிலே முதல் வானத்திற்குத்தான் அவைகள் அலங்காரமாக்க அழகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவைகள் சூரியனை சந்திரனை எல்லாம் விட தொலைவில் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு அது சிறிதாக தெரிகிறது. பூமிக்கு அருகே உள்ள சந்திரன், அதிலே மனிதன் இறங்கியதாக கூறுகின்றான். வான மண்டலங்களின் இரகசியங்களை மனித அறிவு வீச்சு இன்னும் சரிவர கண்டறியவில்லை என்பதே உண்மையிலும் உண்மை. ஆனால் ஏதோ ஓரளவு முயன்று கொண்டிருக்கின்றார்கள். முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக நுட்பமான படைப்பாளனாக பரிபாலிப்பவனாக இருக்கின்றார். அல்லாஹ் கூறுகின்றான், ஓமை அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அர்த் மஸலு நூரிஹி கமிஸ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாஜா الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم. அல்லாஹு வானங்கள் பூமிக்கு ஒளி ஏற்படுத்துபவன். அவன் ஏற்படுத்தும் ஒளிக்கு உவமை விளக்கு வைக்கப்பட்டுள்ள மாடம் போன்றதாகும். அவ்விளக்கு ஒரு கண்ணாடி குவியில் இருக்கிறது. அக்கண்ணாடி ஒளி வீசும் நட்சத்திரத்தை போன்றதாகும். அது பாக்கியம் பெற்ற ஜைத்தூன் மரத்தின் எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது. அது கீழ் திசையை சேர்ந்ததும் அன்று, மேல் திசையை சேர்ந்ததும் அன்று. அதனை நெருப்பு தீண்டாவிடனும் அதன் எண்ணெய் ஒளி வீச முற்படும். இவையெல்லாம் சேர்ந்து ஒளிக்கு மேல் ஒளியாகும். அல்லாஹு தான் நாடியவரை தன்னுடைய ஒளி என்னும் சத்திய பாதையின்பால் நடத்தி செல்கிறான். மனிதர்களுக்கு இத்தகைய ஊமைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபவன். 24வது அத்தியாயத்தின் 35வது வசனம். இந்த 24வது அத்தியாயத்தின் பெயரே நூர், ஒளி. ஆக நட்சத்திரம் எவ்வாறு பிரகாசித்து ஒளிருமோ அதுபோல என்று அல்லாஹ் ஓமையாக இந்த இடத்திலே கூறுகின்றான். இன்னும் அந்நுஜும், நட்சத்திரம் என்றே ஒரு அத்தியாயமும் திருமறை குரானில் இருக்கின்றது. சூரியன் என்றும் சந்திரன் என்றும் நட்சத்திரம் என்றும் அத்தியாயங்கள் இருப்பதையும் நாம் அறிவோம். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅ அத்துன்யா பிமஸாபிஹ வஜஅல்னாஹா ரஜூமன் லிஷ்ஷயாத்தீனி வஅதத்னா லஹும் அஸாபஸ் ஸஈர். அன்றையும் திட்டமாக நாமே பூமிக்கு சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திர விளக்குகளை கொண்டு அலங்கரித்திருக்கின்றோம். இன்னும் அவற்றை ஷைத்தான்களை வெறுட்டும் எரி கற்களாகவும் நாம் ஆக்கினோம். அன்றையும் அவர்களுக்காக கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பின் வேதனையையும் நாம் சித்தம் தயார் செய்திருக்கின்றோம். 67வது அத்தியாயத்தின் 5வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் நுழைகிற முதல் அணியினர் பௌர்ணமி இரவின் ஒளிரும் சந்தனை போன்று தோற்றமளிப்பார்கள். அவர்களுக்கு பின்னே வருபவர்கள் பேரொளி வீசும் நட்சத்திரத்தை போன்றிருப்பார்கள். அவர்களில் எந்த மன வேறுபாடோ இருக்காது, எந்த வித குரோதமும் இருக்காது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 2 மனைவிமார்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தியுடைய காலின் எலும்பு மஜ்ஜையும் அவளுடைய கால் சதைக்கு அப்பால் இருந்து அவளுடைய அழகின் காரணத்தால் வெளியே தெரியும். அவர்கள் காலையும் மாலையும் அல்லாஹ்வின் தூய்மையை எடுத்துரைத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் நோயுற மாட்டார்கள். அவர்களுக்கு மூக்குச்செலியோ எச்சிலோ வராது. அவர்களின் பாத்திரங்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலுமானவை.
அவர்களின் சீப்புகள் தங்கத்தால் ஆனவை, அவர்களின் தூப கலசங்களின் எரிபொருள் அகிலாக இருக்கும், அவர்களின் வியர்வை நறுமணத்தில் கஸ்தூரியாக இருக்கும். இச்செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரியில 3246வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலே உள்ள சிறப்பு அறைகளில் வசிப்பவர்களை அடிவானில் கீழிருந்தோ மேற்கிலிருந்தோ பயணிக்கிற ஒளியுமிலும் நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று ஆர்வத்துடன் பார்ப்பார்கள். அந்தஸ்தில் தமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள ஏற்றதாழ்வை கண்டு ஏக்கம் கொண்டே அப்படி பார்ப்பார்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட நபி தோழர்கள், இறை தூதர் அவர்களே, அவை நபிமார்கள் தங்கும் இடங்கள் தாமே, அவற்றை மற்றவர்கள் அடைய முடியாதல்லவா என்று கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது ஆணையாக அங்கே தங்குபவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மையாளர்கள் என ஏற்றவர்களே ஆவார்கள் என பதிலளித்தார்கள். இச்செய்தியும் ஸஹீஹுல் புகாரியில 3256வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது படைத்து வைத்திருப்பது போலவே சொர்க்கத்தையும் வானம் பூமி விசாலத்திற்கு படைத்திருக்கின்றான். இறையச்சம் உடையவர்களுக்காக அதை தயார் செய்திருப்பதாகவும் கூறுகின்றான். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.